கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம் என்றும் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் என்றும் திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கல்விங்கிறது பொது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒன்றிய பட்டியலில் இல்லை. அதனால தமிழக அரசு அதோடைய கருத்துக்களை கேட்காமல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதை மறுபடியும் நீங்க ஹிந்தியை திணிக்கல, ஆனா பிள்ளைகள் 3 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆங்கிலம் மேல் படிப்பிற்கோ இல்லைன்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு செய்தியை பரிமாறிக்கொள்வதற்கோ பயில வேண்டிய ஒரு மொழி. தமிழ் தாய்மொழி என்பது நாம் யார் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள, நம்மை புரிந்து கொள்ள, நம்முடைய மொழியை கற்றுத்தரப்படுவது. இன்னொரு மொழி படிக்கணும்னா அந்த குழந்தை அது முடிவு செய்ய வேண்டிய அவங்களுடைய ஆர்வம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி, அது என்ன மொழி அப்படிங்கறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.